வணக்கம், வணக்கம், வணக்கம் நண்பர்களே. அதாவது நம்ம சேனல்ல தினந்தோறும் பார்த்தீங்கன்னா, அரசியல் சார்ந்த உண்மை தகவல்கள நம்ம தினமும் ஷேர் பண்ணிட்டுருக்கோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் கிளிக் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிஸ் பண்ணாம இருக்க இது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்குங்க. அதாவது ஆல் அவுட்டுங்க. ஒவ்வொரு ரூல்ஸா பார்த்தீங்கன்னா, போட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா, காலி அப்டின்ற மாரி சொல்றாங்க. மகளிர் உரிமை தொகை பார்த்தோன்னா, இத பத்தி ஓபிஎஸ் அவர்கள் விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. அத பத்தின ஒரு முழுமையான ஒரு விளக்கத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா, பெறுவதற்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதற்கு முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பார்த்தீங்கன்னா, கடும் கண்டனத்த தெரிவிச்சிருக்கிறாரு. இது குறித்து அவரு விடுத்துள்ள அந்த அறிக்கையில திமுக ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்ற மாரி வாக்குறுதி எல்லாமே அளித்திருந்தாங்க. ஸோ அத மேடைக்கு மேடை பேசி அதன் மூலம் பார்த்தீங்கன்னா, ஆட்சிக்கு வந்த திமுக அரசு 2 ஆண்டுகள் கழித்து அதனை நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லி அதற்கு பல்வேறு நிபந்தனைகளை விதித்து இப்ப அந்த ஒரு செயல் திட்டத்த வெளியிட போறாங்க. ஸோ அதற்கு பல்வேறு நிபந்தனைகள் குடுத்துருக்காங்க இல்லைங்களா? பலரே பார்த்தீங்கன்னா, சில காலமும் சிலரை பார்த்தீங்கன்னா, பல காலமும் ஏமாற்றலாம். ஆனால் எல்லோரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது அப்படின்ற மாரி ஆப்ரகாம் ஆப்ரகாம் லிங்கன் அவர்களின் பொன்மொழி பார்த்தீங்கன்னா, நினைவுக்கு வருது அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் திமுகவின் தேர்தல் அறிக்கையில மக்களின் மக்களின் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்ற மாரி அறிவிக்கப்பட்டு, அத தவிர அதற்கான ஒரு நிபந்தனைகள் ஏதும் சொல்லப்படல. இதனால குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஒரு சலுகையானது கிடைக்கணும் அப்படின்ற நம்பிக்கையில தான் இருந்தாரு. 2021ஆம் ஆண்டு பொதுத் தேர்தல்ல மக்கள் திமுகவிற்கு வாக்களித்தனர். அதன் பின்பு இந்த ஆண்டு வாக்குறுதி நிறைவேற்றப்படுகிறது என்று சொன்னால், கிட்டத்தட்ட 2,00,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட வேண்டும். ஆனால் இந்த உரிமை தொகையினை பெறுவதற்கான வழிமுறைகளை பார்க்கும் பொழுது, தகுதியுள்ளவர்களை கண்டுபிடிப்பதே மிகவும் சிரமம் அப்படின்ற மாரி ஐயா ஓபிஎஸ் ஐயா சொல்லியிருக்கிறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா, உதாரணமாக ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு பயனாளி மட்டுமே பார்த்தீங்கன்னா, விண்ணப்பிக்க தகுதியானவர் அப்படின்ற மாரி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே சமயத்தில அந்த ஆண்டு வருமானம் 2,5 லட்சம் ரூபாய் கீழ் வருமானம் ஈட்டும் குடும்பங்கள் மட்டுமே மகளிர் உரிமை தொகை பெற முடியும். அதில தான் பார்த்தீங்கன்னா, தகுதி பெற்றவர்கள் அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்த்தீங்கன்னா, அலசி ஆராய்ஞ்சு இந்த ஒரு சலுகைய குடுப்பாங்க அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்றது. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.